வணக்கம் மலேசியா. வணக்கம் மலேசியா ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஷாமினி, நவீன் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமாக சிறப்பா இருக்கு. சரி, இந்த 2012 மேடை நாடகத்தை பற்றி நம்ம பேச போகின்றோம். அதற்கு முன்பாக உங்களுடைய கலை பயணத்தை பற்றி தான் நம்ம நேர்களுக்கு சொல்லணும் இல்லையா அல்லவா? எப்படி நடிகரா வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். சரி நவீன், ரொம்ப நேரமா ரொம்ப ஆர்வமா அப்படியே துள்ளலோடு துடிப்போட இருக்கீங்க. ஒரு இளைஞர், உங்களுடைய இந்த கலை பயணம் எப்படி தொடங்கினது? வணக்கம் மின்னல் நேயர்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கலைத்துறை வந்தது சின்ன வயசுலயே ரொம்ப ஆர்வம். ஸோ அந்த சின்ன வயசு ஆர்வம் நான் பிறந்து வளர்ந்ததுலாம் அலோஸ்தாக்கடா. ஸோ அங்க இந்த சினிமா துறைக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எப்பயாச்சும் கேளுக்கு வரணும், ஸோ கேரள இந்த சினிமா தொழில உள்ளுக்கு நுழையணும், சாதிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பேச்சுலர் ஆஃப் டிகிரி படிக்கிறேன் யூனி ரசாக்ல. ஸோ அது மூலியமா நான் கேளுக்கு வந்தேன். அப்ப இங்க கேளுக்கு எஸ்டி பாலாவோட அறிமுகம் எனக்கு கிடைச்சு அவர் முதல் நாடகத்திலே எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுத்தாரு. சோ இந்த நன்றியை அவருக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்க. உங்களுக்கு பார்த்தோம் எப்படி அந்த நடிப்பு திறமை இருக்குன்னு அவரு கண்டுபிடிச்சாரு. அந்த எஸ்டி பாலாவோட அவரோட டேலண்ட் அதுதான், ஸ்பெஷாலிட்டி அதுதான் சொல்லுவாங்க. அழகா இருக்கியா அசிங்கமா இருக்கியா பார்க்க மாட்டாரு. நடிக்க முடியுமா, உன்னால முடியுமா, கமிட் பண்ணுவியா, அதுதான் கேட்பாரு. முதல்ல உங்களுக்கு எதை வைத்து நீங்க நல்லா நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாரு? அப்படின்னு சொல்ல அவர் முதல் அந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்து ஓகே நீ மனப்பாடம் பண்ணிட்டு வாப்பா, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஸோ நாங்க ஒரு மாசம் எடுத்துக்கிட்டோம் டைம் மனப்பாடம் பண்ணி நாங்க போய் பேசுறதுக்கு. அப்புறம் சில நாங்க எங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்துருவாரு. ஓகே நீங்க இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கணும் அது நீங்க செய்யுங்க. அப்ப நாங்க அந்த கேரக்டர் புரிஞ்சு நாங்க செய்யும் போது அவர் பாப்பாரு. ஓகே அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்ட் பண்ணுவாரு, எங்களை இயக்கம் செய்வாரு. இந்த மாதிரி செய்யப்பா, இப்படி செய்யப்பா. சோ அதான் சொல்லுவாங்களே, ஒரு கல்ல கூட நடிக்க வச்சிருவாரு, அது எஸ்டி பாலா செய்ய முடியும். நவீன மேடை நாடக இயக்குனர் எஸ்டி பாலால முடியும் அப்படின்றீங்க. கண்டிப்பா. சரி ஷாமினி, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. சரி ஷாமினி சொல்லுங்க, உங்களுடைய கலை பயணம் எப்படி தொடங்குது? ஒரு 12 வருஷத்துக்கு முன்ன நடரியான்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்ல எவ்ரி ஃப்ரைடேஸ், அதுலதான் நான் ஆரம்பிச்சது. எம் சுபாஷோட நிறைய நடரியால வீடியோ கிளிப்பிங் செஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டிராமாஸ், விளம்பரங்கள். நீங்க நடித்த நாடகங்களுடைய பெயர்களை சொல்லுங்களேன், நேர்களுக்கு தெரியும்ல யாரு என்ன கதாபாத்திரம் அப்படின்னு யோசிப்பாங்களே. டைரக்டர் நாகராஜ் செஞ்ச ஸ்லீப்பிங் பியூட்டில நடிச்சிருக்கேன். என்ன கதாபாத்திரத்துல? ஹீரோவோட அம்மாவை நடிச்சிருக்கேன். CS முருகன் ஹீரோவா இருந்தாரு, அதுல நான் அம்மாவை நடிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ ரீசென்ட்லி நேற்று இல்லாத மாற்றம்னு ஒரு டிராமா வந்துச்சு, அதுல மிஸ்டர் சிவகுருவோட ஒய்ஃபா நடிச்சிருக்கேன். அண்ட் பல டிராமா செஞ்சிருக்கேன். அப்புறம் யார் உங்களுக்கு ஆதரவெல்லாம் கொடுத்துருக்காங்க? விளம்பரங்கள் சொன்னீங்களே, அதை பற்றி முதல்ல சொல்லுங்க. விளம்பரங்க நிறைய டிவிக்கு செஞ்சிருக்கேங்க. அண்ட் நிறைய சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறது என்னோட ஹஸ்பண்ட் தான். இதை பார்த்தா திருமணம் ஆனவர் மாதிரியே தெரியலையே, என்ன ரகசியம் இது இளமைக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே எந்த ஒரு கவலையும் இல்லாம மகிழ்ச்சியா இருப்பீங்க, அப்படிதானே சொல்ல வரீங்க? அப்படிதான். பலரும் உங்களுடைய இளமைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா முதல் வார்த்தை தான் சொல்லுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. சரி, நிகழ்ச்சியில் இந்த 2012 மேடை நாடகத்தை பற்றி நம்ம பேச போகின்றோம். முதல்ல இந்த 2012 மேடை நாடகம் வரும் 23ஆம் தேதி, ஜூன் 23ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரைக்கும் அரங்கேறவிருக்குதுல. எப்போது எத்தனை மணிக்கு நடைபெறவிருக்குது நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. நவீந்திரன் நீங்களே சொல்லுங்களேன். இரவு 8:30 மணிக்கு ஆடிட்டோரியம் தாமன்புடைய KL ஜாலன் துன் HSL கோலலம்பூர்ல நடக்கவிருக்கிறது. சோ கண்டிப்பாக திரளாக பார்க்கணும்னு ஆசைப்படுகிறோம். ரொம்ப வித்தியாசமான பாணியில உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு நம்ம எஸ்டி பாலா சொல்லியிருந்தாரு. நாங்களும் ஏற்கனவே இந்த 2012 போய் பார்த்துட்டோம், ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. மேலும் இந்த தடவை இன்னும் வேற மாதிரி எல்லாம் கதையை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ரொம்பவே எதிர்பார்க்கின்றோம். நேர்களை மீண்டும் ஒரு முறை ஜூன் 23ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரையில் ஆடிட்டோரியம் தமன்புடையா KL ஜலந்துன் HSL கோலலம்பூரில் இரவு 8:30க்கு இந்த மேடை நாடகம் அரங்கேறவிருக்கின்றது, இயக்குனர் எஸ்டி பாலாவின் தலைமையில். சரி, இந்த 26ஆம் தேதி மட்டும் 2 காட்சிகளாக ஒளிபரப்பாக போகின்றது. சரி, இந்த 2 காட்சிகள் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று பிற்பகல் மணி 3 மணிக்கு. இந்த 3 மணிக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது அறிவிப்பாளர்களோடு சேர்ந்து இந்த மேடை நாடகத்தை நாம் அனைவரும் காணலாம் நேர்களே. ஆக மறக்காம 23ஆம் தேதி, முக்கியமா 26ஆம் தேதி, மற்ற நாள்ல வர முடியலன்னா 26ஆம் தேதி வந்துருங்க, நம்மளாம் சேர்ந்து பார்க்கலாம். சரிங்க நவீன்,
உங்களுடைய இந்த கலை பயணம் வந்து தொடங்கினதுக்கு காரணம் உங்களை ஊக்குவித்தவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க ஒரு மாணவனாக இருக்கும் பொழுது இந்த நடிப்பு துறையில இருக்கீங்களே, உங்களுக்கு படிப்புல ஏதாவது படிப்புக்கும் நடிப்புக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இடையில வர்ற மாதிரி ஏதாவது இருக்கு? இல்ல, இது படிப்புக்கு இது பார்ட் டைம் தான் நான் செய்யறேன். ஸோ படிப்பு வந்து ஃபுல் டைம் செய்யறேன். ஸோ இந்த வருஷம் முடிச்சிடும் படிப்பு. தடங்களா இல்ல? தடங்களா இருந்தாலும் நான் வந்து சரியா மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதை எப்படி நீங்க வழி நடத்திக்கிறீங்க? காலையில வகுப்பு போவேன், பிறகு இரவு வந்து இந்த மாதிரி பயிற்சிக்கு போவேன். ஸோ என்னால அதனால டைம் வந்து எனக்கு அவ்வளவு கிளாஷ் ஆகல. சரி, அடுத்து ஒரு சின்ன பாடலை கேட்ட பிறகு ஷாமி அடுத்த 2012 உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி நம்ம பேச போகின்றோம். ஆக நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். மின்னலின் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி இது கேட்டோம். சரி, மின்னலின் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். 2012 நவீன மேடை நாடக இயக்குனர் எஸ் டி பாலாவின் தயாரிப்பில் அரங்கேறவிருக்கும் இந்த நாடகத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நமது நிகழ்ச்சியில நடிகர்கள் ஷாமினி, நவீந்திரன் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரி ஷாமினி, வந்து நம்ம பேசி இருக்கும் பொழுது கூட சொல்லியிருந்தீங்க, தமிழ்ல அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் அந்த லகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எஸ் டி பாலாவின் மேடை நாடகம் அப்படின்னு சொன்னாலே முழுக்க முழுக்க தமிழ்ல இருக்கும். அந்த வசனங்கள்லாம் எப்படி நீங்க மனநம் செய்வீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு மெமரைஸ் பண்றதுன்னா ரொம்ப இஷ்டம். ஸ்டூடெண்டா இருக்கும்போதே எனக்கு மெமரைஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் தான். ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்றீங்க. அண்ட் எனக்கு டைலாக் கொடுக்கும்போது நான் கொஞ்சம் பயப்பட்டேன், எப்படி நான் இதை செய்ய போறேன்னு. ஆனா ஒரு அளவுக்கு மெமரைஸ் பண்ணி இப்போ எவ்ரிதிங் இஸ் ஓகே, செய்ய முடியுது என்னால. நீங்க மனநம் செய்து உங்களை இவ்வளவு வசனம் பேசுவீங்க, அதுல ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம்னு சொன்னா எந்த வசனத்தை சொல்லுவீங்க? எனக்கு பிடித்தமான வசனம் அந்த டிராமால சொன்னாக்கா 1 2 3. ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாதீங்க, நல்லாதானே இருக்கீங்க, பாக்குறதுக்கு அமைதியா தானே இருக்கீங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். இப்ப திட்டுனீங்களா? அமைதியா பேசிட்டு அழகா சிறப்பா இருக்கு. சரி சரி, இந்த மாதிரி வசனங்கள் வந்து நீங்க மனநம் செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னீங்க. சரி, இந்த கதாபாத்திரம் இந்த 2012 மேடை நாடகத்துல உங்களுடைய அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்க. நான் என்ன கேரக்டர் செய்யறேன்னா, என்னோட கேரக்டர் டாக்டர் மேரி மேக்டலின். ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஒரு கேரக்டர் தான் அந்த இதுல. அடடா, நல்ல ஒரு வித்தியாசமான பாணி இருக்குன்றீங்க. சரி, அடுத்து நவீன், உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்க. 5 கதாபாத்திரம் செய்யறேன். 5 கதாபாத்திரம்? 5 கதாபாத்திரமும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல செய்யறேன். சோ இதுல நான் ஹீரோ இல்ல, நான் வில்லன் இல்ல, ஆனா நான் கேரக்டர் இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து நானும் ஒரு கேரக்டர் செய்யறேன். அப்படிங்களா? ரொம்ப வித்தியாசமா இருக்கின்றது. சரி, 5 கதாபாத்திரம் அப்படின்றீங்க, வசனங்கள் நிறையவே இருக்குமே, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி செய்ய போறோம் அப்படின்னு அந்த துவண்டு போனதெல்லாம் இருக்கா? இருக்கு, ஆனா அது வந்து போக போக பயிற்சி எடுக்கும்போது எங்களுக்கு வந்து அது ஒரு ஈஸியாவா சின்னங்க தெரிஞ்சு எங்களுக்கு. சோ எங்களுக்கும் வந்து அந்த துறையில வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கனால சீக்கிரமா அதை நாங்க கத்துக்கிட்டோம். நீங்க பயிற்சிகள் எடுப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்களா? எவ்வளவு காலத்துக்கு இந்த 2012 மேடை நாடகத்துக்கு பயிற்சிகள் எடுத்தீங்க? குறைந்தபட்சம் 4 மாதத்துக்கு இல்ல 3 மாதத்துக்கு நாங்க எடுப்போம். குறைந்தபட்சம் விடாமல்? அப்படின்னா நம்ம இயக்குனர் எஸ் டி பாலா ரொம்ப கோவப்படுவாரு. என்ன ஐயா, வசனம் எல்லாம் சரியா வரப்பட்ட இருக்கா? இருக்கு, ஆனா அவரு கோவப்பட்டாலும் அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட அவருக்கு காமிக்க மாட்டாரு. சோ அவர் வந்து செஞ்சு காமிப்பாரு, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும். அப்ப நாங்க அதை பின்பற்றுவோம். மறுபடியும் தவறு பண்ணா டைரக்டர் எல்லாம் கண்டிப்பா ஏசுதான் செய்வாங்க. ஆனா இது பக்குவமா அவர் ஏசுவாரு, பக்குவமா சொல்லி காமிப்பாரு, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும். கோவம் எல்லாம் பட மாட்டாரு. கோவப்படுறது குறைவு. ஆனா இருக்கு. சரி ஷாமணி, நீங்க எஸ்டி பாலா இயக்குனர் எஸ் டி பாலா கூட நடிக்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்க திரைப்படங்கள்லயும் நடிக்கிறீங்க, அதே நேரத்துல மேடை நாடகம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு பாதை அப்படின்னு சொல்லலாம். ஆக அதனுடைய இயக்குனர் எப்படி உங்களை நடத்துறாரு? எனக்கு எஸ் டி பாலாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்ட் மிஸ்டர் மோகன் சொல்லி, ஸோ அவரு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவரை போய் மீட் பண்ணேன். ஸோ அவர் சொன்னாரு, ஒரு வாய்ப்பு இருக்கு உனக்கு ஆக்ட் பண்றதுக்கு, உங்களுக்கு ஒரு டாக்டர் கேரக்டர் நான் கொடுக்க போறேன், ட்ரை பண்றீங்களான்னு. பிகாஸ் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் மேடை நாடகம்னு சொன்னாக்கா, இது ஃபர்ஸ்ட் டைம், முதல் தடவை. இது கண்டிப்பா செஞ்சு ஆகணும்னு ஹஸ்பண்ட் என்கரேஜ் பண்ணாரு, ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்னு. ஸோ அவரை போய் மீட் பண்ணி
டயலாக்லாம் வாங்கிக்கிட்டேன். வீட்டில் போய் நல்லா பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை போய் மீட் பண்ணி சொன்னேன், ஓகே நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மிஸ்டர் எஸ்டி பாலாவோட வேலை செய்யறதுக்கு. பிகாஸ் ரொம்ப பேஷண்ட்டாக நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. பிகாஸ் ஆனால் இது ரொம்ப சொல்லி கொடுக்குறாங்க. மிஸ்டர் எஸ்டி பாலா எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அண்ட் இன்னமும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் நிறையவே இருக்கு அப்படின்றீங்க. எஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு அவரோட இணைந்து ஒரு டிராமா செய்யறது. உண்மையில இந்த மாதிரி மேடை நாடுகள் அவர் வந்து பேசும்போது சொல்லி தனிச்சையா நான் நிறைய விஷயங்களை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கும் பொழுதுதான் ஒரு ஒருவராகவே இருந்த நிறைய வேலைகள்லாம் செய்திருக்கமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நமது பாராட்டுகள் இந்த வேலையில். சரி, இந்த 2012 மேடை நாடகம் இப்பொழுது எங்கு நடைபெறுகின்றது என்பதனை நமது நேயர்களுக்கு சொல்லுங்களேன். 23ஆம் தேதியிலிருந்து 26 ஜூன் வரைக்கும் இரவு மணி 8:30க்கு ஆடிட்டோரியம் தாமான்புடியா கேல் ஜலத்துன் HS லீக் கோலலம்பூர் நடைபெற இருக்கிறது. மேல் தகவலுக்கு 01396496962. மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிடுறேன். சரி, நவீன மேடை நாடக இயக்குனர் எஸ்டி பாலாவின் தயாரிப்பில் இயக்கத்திலும் இந்த மேடை நாடகம் அரங்கேறவிருக்கின்றது. 2012 எனும் மேடை நாடகம் சரி 23ஆம் தேதி தொடங்கி ஜூன் 23ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரையில் ஆடிட்டோரியம் தமான்புடைய கேல் ஜலத்துன் HS லீக் கோலலம்பூரில் இரவு 8:30க்கு அரங்கேறவிருக்கின்றது. ஜூன் 26ஆம் தேதி 2 அங்கங்களாக இது அரங்கேறவிருக்கின்றது. ஒன்று பிற்பகல் 3 மணிக்கு, மற்றொன்று இரவு 8:30 மணிக்கு. ஆக நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளலாம். ஆக மேல் விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 01364969662 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை நீங்கள் பெறலாம். ஆக இந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கு எங்களது நன்றி. நன்றி மின்னல் FM. அடுத்த நவீன். நன்றி மின்னல் FM. நன்றி, மீண்டும் சந்திப்போம். மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில இன்றைக்கு 2 நாடகங்களை பற்றி நாம் பேசினோம். தொடக்கமாக தஞ்சை கமலா இந்திரா பரதநாட்டிய வித்யாலயா இயக்குனர்